உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் அவர் தரப்புல இருந்து சில டேர்ம்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அதை வந்து ஒரு நபரை வந்து பயங்கரமா இரிட்டேட் பண்ணிடுச்சு போல தெரியுது. முதல்ல அந்த டேர்ம் என்னன்னு சொல்லிடுறேன். இந்த இர்ரிவர்சபிள் பாத், கான்கிரீட் பாத், ஸ்டெப்ஸ் இது போல கேட்கறாங்க இல்லையா? யாருன்னு உங்களுக்கு ஆப்வியஸா தெரிஞ்சிருக்கும். உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்கள் தான். நாட்டோல உக்ரைன் இணைக்கிறதுக்கான அந்த இர்ரிவர்சபிள் பாத்தை கொடுக்கணும், காங்கிரீட் ஸ்டெப்ஸை கொடுக்கணும். அப்படியே போய் டொமக்குன்னு விழுந்துடலாம் இல்லையா? அதாவது உக்ரைன்ல வந்து நாட்டோல சேர்ந்துக்கிறதுக்கான பாதை அது. எனக்கு வேற டங்கு டுஸ்ட் ஆயிட்டே இருக்கு. சரி, ஓகே. இப்ப அது போல வந்து அந்த இர்ரிவர்சபிள் பாத் அப்படிங்கிறதுல நாட்டோ மீட்டிங் நடக்கும்போது சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா டிமிட்ரி மெத்வதேவ் அவர்களுக்கு ஏதோ செஞ்சிருச்சு. வாங்க இப்ப எல்லாம் கூட்டம் போடுங்க. டிமிட்ரி மெத்வதேவ் அவர் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் தரப்புல அவங்களே ஒரு தடவை தான் கூட்டம் போடுவாங்க. ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை, 6 நாளைக்கு ஒரு தடவை கூட்டம் போடுவாங்க. ஸோ அப்படி போட்டு பேசும்போது என்ன நடந்திருக்குது அந்த வாரத்துல, என்ன இடத்துல முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கிற பல டீட்டெயில்ஸ்லாம் கொடுப்பாங்க ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தரப்பு வந்து. இப்போ அது போலதான் வந்து பாத்தீங்கன்னா திமித்ரி மெத்வதேவ் அவர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கும் போது சொல்லியிருக்கிறாங்க, இந்த இர்ரிவர்சபிள் பாத்துன்னு என்னமோ சொல்றாங்கப்பா, அந்த மாதிரி ஒரு பாத்து இருக்கக்கூடாது. அப்படின்னா முதல்ல உக்ரைனை அழிச்சிடலாம், புரியுதுங்களா? இல்ல அப்படின்னா நேட்டோவையும் அழிச்சிடலாம். இல்ல 2 பேர்த்தையும் அழிக்கிறதுனா ஓகே, அதுக்கு ஏத்த மாதிரியான ஸ்டெப்ஸை வந்து ரஷ்யா எடுக்கணும், அதுக்கான முயற்சிகள் எடுக்க ஆரம்பிச்சிடணும். அது மட்டும் இல்லாம உக்ரைன் வந்து இந்த பீஸ் டீலுக்கு ஒத்துக்கிட்டது. ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் ஒரு பீஸ் டீல் கொடுத்தாரு இல்லையா? 4 ஒப்லாஸ்ட் முதல்ல வெளியே போ, அதுக்கப்புறம் பேசிக்கலான்ட்டு. ஸோ ஒருவேளை அந்த பீஸ் டீலுக்கு ஒத்துக்கிட்டாலுமே உக்ரைனை சும்மா கூட கிராஸ் பண்ணிடணும், பாத்து பண்ண. அதாவது உள்ள வந்து ஏகப்பட்ட இந்த நாசிஸ், நியோ நாசிஸ்லாம் இருக்கிறாங்க, இந்த ஆளுங்களா இருக்கிறாங்க, செப்பரேட்டிஸ்ட்லாம் இருக்கிறாங்க. ஒரு வழி பாத்துறணும் அவங்க எல்லாத்தையும். அப்புறம் டிமிலிட்டரைசேஷன்னா மிலிட்டரி கம்மி பண்ணணும் முதல்ல உக்ரைன்ல இல்லையா? அதுக்கான வேலையெல்லாம் பாத்துடணும். அதுக்கான வேலையில மும்பரமா இறங்கணும் ரஷ்யா. இதுக்கு மேல அப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறது போல திமித்ரி மெத்வதேவ் அவர்கள் வந்து பொங்கி எழுந்திருக்கிறாரு. ஸோ அதுக்கான பாதையை நோக்கி, அந்த இர்ரிவர்சபிள் பாதை, இப்ப ரஷ்யா வந்து இர்ரிவர்சபிள் பாதை நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம பாத்துக்கலாம். தேவையில்லாம இப்ப உக்ரைன் வந்து இர்ரிவர்சபிள் பாத்தை வந்து காமிச்சு கொடுத்துட்டாங்க ரஷ்யாவுக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம சில பல வீடியோஸ்ல நான் சொல்லியிருப்பேன், இந்த ரூடியூபா இருக்கட்டும், இதெல்லாம் போய் பாத்தீங்க அப்படின்னா இந்த ரஷ்யன்ஸ் பேசும்போதே ஒரு மாசம் வந்து இந்த ஸ்பெஷல் மிலிட்டரி ஆபரேஷன் மொத்தம் திமித்ரி மெத்வதேவ் அவர்கள்ட்ட கொடுத்துருங்களேன் அப்படிங்கிறது போல எல்லாம் சொல்றாங்க இல்லையா? இதுக்காக வந்து காரணம் என்னன்னா, திமித்ரி மெத்வதேவ் அவர்களை உயர்த்தியோ ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் தாழ்த்தியோ பேசுறதுக்காக இல்ல. ஆக்சுவலா வந்து இதுக்கு பின்னாடி ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த சேச்சன் வாரா இருக்கட்டும், இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது திமித்ரி மெத்வதேவ் அவர்களுக்கும் ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்களுக்குமே கருத்து மோதல்கள் இருந்துச்சு. சில பல கான்ட்ரவர்சிஸ்லாம். ரஷ்ய அதிபர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாரு, தப்பு அப்படிங்கிறதோட சொல்லுவாரு. ஆனா திமித்ரி மெத்வதேவ் அவர்கள் சரி அப்படிங்கிறது போல ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. சோ வந்து மூட்டி விட்டுறலாமா அப்படிங்கிறது போல சில நபர்களா பார்த்துட்டு இருந்தா சொல்லப்பட்டு வந்து, ஆனா அவங்க 2 பேரும் அப்படி கிடையாது, வேற லெவல்ல கனெக்ஷன் இருக்கு 2 பேத்துக்கும். அது லேட்டரா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சில நபர்கள். பட் இட்ஸ் ஓகே, அதெல்லாம் இப்ப பேச வேணாம். இதுல ஏன் வந்து அது போல பார்ஷியாலிட்டி காட்டுறாங்கன்னா, ஒருத்தரை விட ஒருத்தர் பெட்டர் அப்படிங்கிறதுக்கான இது கிடையாது. இதுல இருக்கக்கூடிய இந்த எண்ணங்கள், இப்போ ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் எப்படி நம்ம கம்பேர் பண்ணலாம்னா, அப்படி கம்பேர் பண்ணலாமான்னு தெரியாது. பட் ஆனா ஒரு புரிதலுக்காக சொல்ல வரேன், இப்படிதான்ட்டு கிடையாது. நம்மளோட சிஎஸ்கேவோட தலைவர் இருக்கிறார் இல்லையா, MS தோனி அவர்கள், அவரோட கம்பேர் பண்ணிக்கலாம். அதாவது நிதானமா ஒரு முடிவுகளை எடுத்து ஜெயிக்கிறதுக்கான பாதையை நோக்கி கொண்டு போறாங்க இல்லையா? சோ அதுக்கான பாதையை வந்து சக்சஸ்ஃபுல்லா ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் ரஷ்யாவோட வழி நடத்துறது வந்து கரெக்டா வழி நடத்திட்டு இருக்காரு. ஏன்னா என்னதான் வெறியேற்றி விட்டாலும், கருங்கடல்ல போயிட்டு தாறுமாறு அடிச்சாலும், கிளஸ்டர் குண்டுகளை வந்து செவஸ்டாப்போல போட்டாலும் நிறுத்தி நிதானமா யோசிச்சு சிந்திச்சு எது சரி எது தப்புங்கிறத அலசி ஆராய்ஞ்சு முடிவுகள் எடுக்கிறாரு இல்லையா? சோ இது போல வேலைகள் நடக்கிறதுனாலதான் இப்ப ஐநா சபையில ஓட்டிங் நடக்கும்போது 60 பேர் அப்ஸ்டெயின் ஆயிருக்கிறாங்க ரஷ்யாவுக்கு எதிராக. இந்த ஜாப்ரோசியா பவர் பிளான்ட் வந்து உக்ரைனுக்கு கொடுக்கணும்னு சொல்லும் போது 60 நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்ஸ்டெயின் ஆயிருக்கிறாங்க. முதல்ல எல்லாம் அப்படி கிடையாது. இப்போ ஒரு பலமான அணி ரஷ்யா பின்னாடி சேருது அப்படின்னா அவரோட நிறுத்தி நிதானமான எடுக்கக்கூடிய முடிவுகள் அப்படிங்கிறது போல பல அனலிஸ்ட் தரப்புல இருக்குது. ஆனா திமித்ரி மெத்வதேவ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்படி இல்லை. வாங்க ஒடசா, எங்களோட சேர்ந்துக்குங்க, வாங்க, இதுதான் மேப்பு, எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கங்க. அதுவும் உக்ரைன் பார்டரே இல்லை, அழிச்சிட்டு முழுசு ரஷ்யா தான் அப்படிங்கிறது போல வளையிறது. இது போல வேலையெல்லாம் திமித்ரி மெத்வதேவ் அவர்கள் பாத்துக்கிட்டு இருக்காரு. இதுக்கு பின்னாடி இன்னும் நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. இப்போ ஒரு தலைவர் இருக்கான்னு வச்சுங்க, இப்ப ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் தான் பிரச்சனை அப்படின்னா, இப்ப அவர் எலிமினேட் பண்ணிட்டோம்னா அப்படின்னு எதிரிகள் யோசிப்பாங்க இல்லையா? அப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னா அவருக்கு அப்புறம் என்ன நடக்கும், யார் அந்த பொசிஷனுக்கு வருவாங்க அப்படிங்கிற போல கேள்வி எல்லாம் இருக்கு இல்லையா? இப்போ இத வந்து இந்த திமித்ரி மெத்வதேவ் அவர்களை யாரோட கம்பேர் பண்ணலாம்னா ஹார்திக் பாண்டியா கூட கம்பேர் பண்ணலாமா? அதாவது இப்படின்ட்டு இல்லைங்க, நான் சொல்ல வர புரிதலுக்காக சொல்ல வர, தப்பா எடுத்துக்க வேணாம்.
வந்து நான் அவுட் ஆறத பத்திலாம் கவலைப்பட மாட்டேன், நான் துவக்கதை பத்திலாம் கவலைப்பட மாட்டேன். மவனே 10 பால்ல நான் நின்னாலும் 6 தான் அப்படிங்கிறது போல இறங்குவாங்க இல்லையா. முன்னாடி வந்து இழப்புகள் அதிகமா இருக்கும், விலை அதிகமா கொடுக்க வேண்டியதா இருக்கும். ஒரு நபரை வந்து நம்ம பதவி விட்டு தூக்குறோம், ரஷ்ய அதிபரான விளாடிமிர் புட்டின் அவர்கள் கிட்ட இருந்து அந்த பதவி பறி போகுதுன்னா, அந்த பதவிக்கு திமித்ரி மெத்வதேவ் அவர்கள் கையில போயிடுச்சுன்னா சோழி முடிஞ்சது. மிக அதிகமான பிரம்மாண்டமான இழப்புகள் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கான இழப்புகள் ரஷ்யா கொடுக்க முடியும். அதை வந்து இப்ப காட்டுறது கிடையாது. பட் ஆனா அந்த அளவுக்கான இழப்புகளை வந்து திமித்ரி மெத்வதேவ் அவர்கள் நினைச்சான்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவாரு. ஸோ அது போல விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால நம்ம அந்த ஒரு கம்பேரிசனுக்காக சொல்லலாம். மற்றபடி ஒருத்தங்களை உயர்த்தி தாழ்த்தி பேசுறதுனால இதனால கூட எதிரிகள் வந்து தலைவர்கள் எலிமினேட் பண்றதுக்கு யோசிப்பாங்க. இந்த வார் மார்ங்கரு, வார் ஹாக்ஸ்ன்ற டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் வரும்போது நம்ம அடுத்தது பார்ப்போம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்ராஹிம் ராசி அவர்கள் ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு நல்ல தலைவரா இருந்தாரு. ஈரானை ஒரு சூப்பரான வழி நடத்தல கொண்டு போயிட்டு இருந்தாரு. ஆன்டி வெஸ்ட்ல வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாரு. அணு ஆயுத நாடா மாத்தி ஆகணுன்ற கொள்கையில தீவிரமா இருந்தாரு. பட் ஆனா இப்ப அவருக்கு அப்புறம் யார் அந்த இடத்துல இருக்கிறாரு? அவர் அளவுக்கு தீர்க்கமா முடிவுகளை எடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அது போலதான் இப்போ ஒரு நபரை எலிமினேட் ஆயிட்டாருன்னா அடுத்தது வர்றது அதோட பவர்ஃபுல்லா இருந்துட்டாங்கன்னா இழுப்புகள் பயங்கரமாயிடும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் அப்படி சொல்றது. மற்றபடியா இவரை விட அவர் தாழ்த்தி பேசுறது உயர்த்தி பேசுறது அப்படிங்கிறது போலாம் கிடையாது. ஸோ இப்போ வந்து திமித்ரி மெத்வதேவ் அவர்கள் கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இது போல ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. புரிஞ்சுக்கலாம். இதுக்கு மேல உக்ரைனுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏதாவது ஒரு கவுண்டர் அஃபென்சிவ்னு எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரஷ்யா அதுக்கப்புறம் வேற ஒரு பிளானை கொடுப்பாங்க. அதனால டைம் தாழ்த்தி போடலாமே தவிர அஃபென்சிவ் ஆப்ரேஷன் எதுக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறது போல உக்ரைன் முடிவு எடுத்துட்டு இந்த அஃபென்சிவ் ஆப்ரேஷனை கூட ஒரு வருஷத்துக்கு தள்ளி போட்டாங்க. ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு தெரியுது உக்ரைன் தரப்பு வந்து எந்த ஒரு அஃபென்சிவ் ஆப்ரேஷன் இருக்க போறதில்ல. அது வரைக்கும் தான் அந்த பிளான் வேலிடா இருக்கும். ஒன்ஸ் அடிக்க ஆரம்பிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அந்த பிளான் போயிட்டு வேற ஒரு பிளான் உக்ரைனுக்கு ரஷ்யா தரப்பு வந்து கொடுத்துருவாங்க. அதனால அது மிகப்பெரிய இழப்பா போயிடும் உக்ரைனுக்கு. ஸோ அதனால அஃபென்சிவ் பிளான் எதுவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் போன பதிவில் நான் சொல்லியிருப்பேன், உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா கீவோட டேம் உடைக்கிற மாதிரியான ஒரு வீடியோ பதிவிட்டு இருக்காங்க அப்படின்னு. இப்ப அனலிஸ்ட் தரப்புல எல்லாம் என்ன அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது கீவோ உடைக்கிறதுக்கானது இல்லைங்க, ஜாப்ரோசியா டேம் உடைக்கிறதுக்கானது. ஏன்னா இப்போ யூஎன்ல வந்து பாத்தீங்கன்னா ரெசல்யூஷன் கொண்டு வந்திருந்தாங்க இல்லையா, ஐநா சபையில வந்து கொண்டு வந்திருந்தாங்க இந்த ஜாப்ரோசியா பவர் பிளான்ட் வந்து உக்ரைன் கட்டுப்பாட்டு கொடுத்துடணும் ரஷ்யா அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. 60 நாடுகள் வந்து அதுக்கு அப்ஸ்டைன் ஆயிருக்காங்க, நம்ம உள்பட பல நாடுகள் அப்ஸ்டைன் ஆயிட்டாங்க. ஸோ இப்போ வச்சு பார்க்கும்போது அது தீர்மானம் வராது. பட் அப்ஸ்டைன் ஆனது அதிகமா இருக்கிறதுனால சார்பு வந்து ரஷ்யா சார்பா அதிகமான நாடுகள் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இங்க இருக்கக்கூடிய விஷயம். இப்போ அது என்னன்னா அந்த பிளான்ட் எங்ககிட்ட கொடுக்கலன்னா ஜாப்ரோசியா டேம் உடஞ்சிரு பாத்துங்க அப்படிங்கிறது போல. அது மட்டும் நடந்துருச்சுன்னா, டேம் மட்டும் உடஞ்சிருச்சுன்னா, இப்போ எப்படிங்க கக்கோவா டேம் உடையும் போது சில பகுதிகள் ரஷ்ய வீரர்களை அளக்கிற மாதிரி இருந்தது, சேதாரம் இருக்கிற மாதிரி இருக்கும். அது ஆல்ரெடி பாடம் கத்திருப்பாங்க. ஒருவேளை இந்த டேம் உடையுது அப்படின்னா நீட்டா இந்த கெர்சன் பகுதிக்கும் ஜாப்ரோசியா பகுதிக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா அந்த டேம் உடையதுனால இம்பாக்ட் இருக்கனால ரோடு எல்லாமே வந்து இதாயிரும். ஸோ கனெக்டிவிட்டி, லாஜிஸ்டிக்ஸ் கனெக்டிவிட்டி வந்து இருக்காது. ஸோ அந்த டைம் அதுக்கு சாதகமா உக்ரைனுக்கு பயன்படுத்தி இந்த கிரீமியா பகுதியை தாக்குதல் பண்றதுக்கு, கெர்சன் பகுதியை தாக்குதல் பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த ஒரு காரணத்தினால இது போல ஒரு மிரட்டல் விட்டுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. அதனால ரஷ்யா இந்த பகுதியில எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க, ஜாப்ரோசியா பிளான்ட்டை கொடுக்க போறாங்களா இல்லையா, கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பா. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஏன்னா இது வந்து ஒரு மிரட்டல். ரஷ்யா வந்து அதுக்கு வந்து ஒத்துக்கிட்டு போறாங்க அப்படின்னா அவங்க கை ஓங்கிருச்சுன்னு அர்த்தம். முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா அமெரிக்காவோட கை, அதாவது மேற்குலக நாடுகளோட கை இறங்கிருச்சு அப்படிங்கிறது போல அர்த்தம். ஸோ அதுதான் இங்க இருக்கக்கூடிய பாயிண்ட். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பொறுத்து இருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.